புவனா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார் வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்போட நேம் வந்து கேஆர் லாஜிக்ஸ். உங்களுக்கு அதில் வந்து மார்க் டெஸ்ட் இருக்குது. எஸ்எஸ்சிக்கான மார்க் டெஸ்ட்டும் எஸ்எஸ்சிக்கான வீடியோ கோர்ஸும் இருக்குது. நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இந்த மௌரியன் எம்பையர். அதாவது ஒரு எம்பையரோ ஒரு கிங்டமோ டைனாஸ்டியோ ஒரு ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவங்க அந்த அரசு ஏதோ ஒரு பெருசாக பண்ணியிருக்கு. எந்த ஒரு கிங்டமானு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண எதுவுமே பண்ணாது, சும்மா பெருசாக ஃபேமஸாக பேச மாட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். ஏன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசப்படுதுன்னா அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ஒரு ஒரு கிங்டம் ஏன் ஃபேமஸ் ஆகுது, அது எதுக்காக நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய லெவலில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உத்தரபத்தா, அதோட கேபிட்டல் டாக்ஸிலா. அவந்திபத்தா கேபிட்டல் வந்து உஜ்ஜைன். பிரச்சயபத்தா கலிங்கா. தக்ஷிணாபத்தா ஸ்வர்ணகிரி, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பாத்தலிபுத்ரா. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரபத்தா டாக்ஸிலா. நம்ம டாக்ஸியில் ஏறி போகிறப்ப என்ன பண்ணுவோம்? டடா படிக்கே போவோமா? ஸோ உத்தரா, தரா, டாடா. ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவந்திபத்தா உஜ்ஜைன். லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தா அவனை பார்த்தா உஜாலக்குமா. ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம். ஓகேவா? பிரச்சயபத்தா கலிங்கா. அதாவது இந்த கலியுகத்தில் ஃபுல்லாக பிரச்சனையாகவே இருக்கா? ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம். கலியுகத்தில் ஃபுல்லாக பிரச்சனையாகவே இருக்கு. ஸோ கலிங்கா பிரச்சயபத்தா. தக்ஷிணாபத்தா ஸ்வர்ணகிரி. தக்ஷிணாபத்தாவை நம்ம தரிசனம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. தரிசனம்ன்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ கடவுளை தரிசனம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா? கோல்டு கிடைக்கும். நல்லா வேண்டுவோமா? காசு கிடைக்கும், கோல்டு கிடைக்கும். அதுதானே போய் எல்லாரும் வேண்டுவாங்க. ஸோ கடவுளை வேணா நமக்கு ஸ்வர்ணம். ஸ்வர்ணம்னா என்ன தெரியும்? கோல்டு. சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ன்றது பத்தலிபுத்ரா. பட்டா, அதாவது பட்டா போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? எம்பையரு சென்ட்ரலில் உட்காந்துட்டாங்க. படத்துலாம் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? பட்டா போட்டு உட்காந்துட்டீங்க, சென்ட்ரல் நடுவில் பட்டா போட்டு உட்காந்துட்டீங்களே அப்படின்னு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமா? அதான் பட்டா, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். ஓகே, டாபிக் போயிடலாமா? ஸோ சந்திரகுப்த மௌரியா இவர் எப்படி ஃபேமஸ் ஆனார், இவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு பார்க்க போகிறோம். இவர் ஃபர்ஸ்ட் நந்தா டைனாசிட்டி. ஓகேவா? நந்தா டைனாசிட்டியில் இருந்திருக்காரு. ஸோ நந்தா டைனாசிட்டிலேருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார், டித்ரோன்டு. ஸோ அதனால அவர் வெளியே வந்து நம்ம ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் எனது த மௌரியன் எம்பையர். ஸோ இவருக்கு கூடவே இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியா. ஸோ இவரை வந்து தெரியாத ஆட்களே இருக்கா, நிறைய நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க இவரை பற்றி. ஸோ இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் அவருக்கு ஒரு பெரிய ஆலோசகராக இருந்தும் இந்த கிங்டமை டெவலப் ஆகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் எழுதின புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரா. அதில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பையரோட பிரின்சிபல், அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அவங்க கிராஃப்ட், லாஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. இதை எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா அர்த்தமுடையதாக எழுதியிருக்காரு. சும்மா ஒன்று எழுதல, அர்த்தமுடையதாக எழுதியிருக்காரு. அதனால தான் இதுக்கு அர்த்த சாஸ்திரா. ஓகேவா? இவங்களோட மேஜர் சிட்டி அது நம்ம பார்த்துட்டோம், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பத்தலிபுத்ரா அப்படின்னு ஞாபகம். இதுல இன்னும் ஞாபகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்பத். சன்பத், சன்பாத். ஸோ சன்பாத் இப்படி ஈஸியாக ஞாபகம். சந்திரகுப்த மௌரியா பத்தலிபுத்ரா, சன்பாத். ஸோ சன்பாத்தில் உட்காந்து செதுக்கிட்டாரு. சன்பாத் எடுத்துட்டு இருக்கப்ப டிகேட்டரை செதுக்கிட்டாரு. ஓகேவா? இவர் வந்து யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரோட ஜெனரல், கவர்னர் ஜெனரல் வந்து போட்டு தாக்கிட்டாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா செதுக்கிட்டாரு. ஸோ இவர் சன்பாத் எடுக்கிறப்ப நிக்கேட்டரை செதுக்கிட்டாரு. ஓகேவா? அப்படின்னு யோசிச்சுக்கலாம். செலூக்கஸ் நிக்கேட்டரை இவர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெயினிசத்தை ரொம்பவே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஜெயினிசம் அது வந்து ஒரு மதம், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே. இவர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சியில் இதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக தான் மக்கள் வாழ்ந்துருக்காங்களே தவிர ஒரு சொசைட்டி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கூட பார்த்தோம், ஒரு சொசைட்டி, ஒரு சின்ன சின்ன சொசைட்டி அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் ஆட்சி கொஞ்சம் வந்த நாட்கள்லேயே நார்த்தன் பார்ட் ஃபுல்லாக ஒரே அட்மினிஸ்ட்ரேஷனில் சேர்த்துருக்காரு. அதாவது இந்தியாவோட நார்த் இந்தியாவை ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அதே மாதிரி இவரோட ஆட்சியில்
அக்ரிகல்ச்சரல் ட்ரேடும் ரொம்பவே செழிப்பாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இவரோட ஆட்சியில் என்ன வந்துருச்சு, வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஒரு பொருளுக்கு வெயிட் அதோட மெஷர்ஸ் எல்லாமே இவரோட ஆட்சியில் வந்துருக்கு. மணி காசு புழங்குறதும் அதிகமாக இவரோட ஆட்சியில் வந்திருக்கு. அதாவது நார்த்தன் ரீஜியன் ஃபுல்லாகவே ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம சந்திரகுப்த மௌரியன் கைக்குள்ளே வச்சிருக்காரு. அதனால தான் இவரை நல்லாவே உலகத்தில் பேசப்படுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் மகன் பிந்துசாரா ஆட்சிக்கு வந்தார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, நார்த்தன் ரீஜியனை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அவங்க பையன் பிந்துசாரா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரு சவுத்தையும் சேர்த்து கவர் பண்ணணும் அப்படின்னு as far as மைசூர் வரைக்கும் சேர்ந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிந்துசாரோட பையன் யாருன்னா அசோகா, the famous, the greatest ruler of the Mauryan Empire. அதான் மௌரியன் எம்பையர்ல ரொம்ப கிரேட்டஸ்டான ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோகா. ஸோ இவரை தெரியாத ஆட்களே கிடையாது இன்னும் வரைக்கும். ஏன்னா இவரோட கேபிட்டல், அதாவது லைன் கேபிட்டல், அந்த சிம்பிள் தான் இன்னும் வரைக்கும் நம்ம இந்தியா கொடியில தேச கொடியில நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எம்பளம், நேஷனல் எம்பளத்துல இவரோட கேபிட்டல்ல இருந்த எம்பளம் தான் நம்ம வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அதாவது அப்பா என்ன பண்ணியிருக்காரு, இவர் என்ன பண்ணி, அதாவது தாத்தா சந்திரகுப்த மௌர்யா இவங்கெல்லாம் சேர்த்ததை விட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹோல் சப் கான்டினென்ட், நம்ம ஃபுல் கான்டினென்ட்டையுமே அவர் கைக்குள்ள வச்சிருக்காரு. கான்டினென்ட் மீன்ஸ் என்னன்னா நம்ம நார்த் அண்ட் சவுத் பிளஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆப்கானிஸ்தான், பலுச்சிஸ்தான், காஷ்மீர், வேலிஸ் ஆஃப் நேபாள், மேக்ஸிமம் இந்த நார்த்தன் பார்ட்ல மேக்ஸிமம் எல்லா பிளேஸையும் ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன்ல கைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் வேற என்ன பண்ணி பெருசா ஃபேமஸ் ஆனா ஒரு வார் வந்திருக்கு, கலிங்கா வார். ஓகேங்களா? இந்த கலிங்கா வார். ஸோ இந்த கலிங்கா வார்ல அவர் ஃபைட் பண்ணி கலிங்கான்ற ஒரு பிளேஸை ஜெயிச்சுட்டு போர்க்களத்துல பார்த்தா எல்லா மக்களும் அழுதுட்டு ரத்தத்தோட அப்படி நின்றதை பார்த்துட்டு எல்லா ஊரும் என்ன பண்ணுவாங்க, ஹே நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த இடத்த நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா இந்த அசோகான்றவர் அந்த இடத்த பார்த்து அழுதுருக்காரு. என்ன நம்ம ஆட்சி இவ்வளவு மக்கள் எனிஹவ் நம்ம டிஃபீட் பண்ணது வேணா வேற மக்களா இருந்தாலும் அவங்களுக்கு மக்கள் தானே, அதை பார்த்து அவரோட நெஞ்சு ரொம்ப படபடத்திருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தவருக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அந்த இடத்துலயே விழுந்துட்டாரு. விழுந்து அந்த கலிங்கா கான்குவெஸ்ட் பண்ண இது வரைக்கும் எந்த ரூலருமே தன்னோட கான்குவெஸ்ட் பண்ணாது, அதாவது இந்த ஊரை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அவங்கள்ட்டே ஒப்படைச்சிருக்காரு. அது யாருமே பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அசோகா அந்த கிங் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த கிங்டம் எப்படி இருக்குன்னா புத்திசம், அவர் ஃபுல்லாவே புத்தாவோட பயணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு வேணாம், இந்த பதவிகள் எதுவும் வேணாம், நான் இனிமே மதம் சார்ந்து நான் போக போறேன். அதாவது அவங்க தாத்தா சந்திரகுப்த மௌர்யா ஜெயினிசம் ஃபாலோ பண்ணாங்க, இவர் எதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் ஃபாலோ பண்ணி புத்தாவோட இது புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ், அதாவது மொனாஸ்ட்ரினா மண்டபங்கள், மொனாஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நிறையாவே கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இன்னும் வரைக்கும் பேசப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா இவரோட தர்மா ஃபுல்லாகவே தர்மா வழியில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் எல்லாரும் எல்டர்ஸை ஒழுங்காக மதிக்கணும், இந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்தார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிலா அண்ட் உஜ்ஜைன். இவர் கவர்மெண்ட் பண்ணுற முக்கியமான பிளேஸ் டாக்ஸிலா அண்ட் உஜ்ஜைன். ஓகேவா? நெக்ஸ்ட் இவரோட பசங்களே அந்த புத்திஸ்ட் வழியாவே கொண்டு போயிட்டாங்க. இவருக்கு அப்புறம் பெரிய பேசப்படுற ரூலர் வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்மளோட மௌரியன் எம்பையர் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணா சிக்னிஃபிகன்ஸ், அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகா, பில்லர், சாரநாத், இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு குருகுலங்களும் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையவே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களோட சேவை, மக்கள் தர்மம் அதை அவரோட காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? அதனாலதான் அசோகாவை ரொம்ப பேசப்படுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எப்படினாலும் ஏதோ ஒரு அரசு டிக்ளைன் ஆக தான் செய்யும். எப்படி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்டா பிரிஞ்சிருச்சு. இவர் ஒரு சப்கான்டினென்ட்டே சேர்த்து ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிவைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆட்சி இல்லை, ஃபைனான்சியல் கிரைசிஸ், அவங்களுக்கு ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. அப்ரெசிவ் ரூல் நம்ம பாகுபலி படத்தில் பார்த்துருப்போம். நம்ம அவர் பேர்
ராணா. ஸோ ராணாவோட டக்குன்னு நேம் ஸ்ட்ரைக் ஆகல படத்துல. ராணா என்ன பண்ணியிருப்பாரு, மக்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்ரசிவ் ரூல், வீக் சக்சஸ், சரியான வந்து ஒரு அரசு இல்ல, சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரொம்ப கட்டுப்படி, ரொம்ப கடுமையா இருந்துச்சு எல்லாமே. பார்ட்டிஷன் ரொம்ப முக்கியமான காரணமே இதுதான். எம்பையர் எல்லாமே ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அரசு எல்லாமே ஸ்பிளிட் ஆக, ஃபுல்லா கண்ட்ரி கொண்டாந்து வச்சவர் ஃபுல்லாவே தனித்தனியா மாற ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 137 இயர்ஸ் வரைக்கும் அவங்களால வர முடிஞ்சது மௌரியன் எம்பையர். அதுக்கப்புறம் பெருசா பேசவே படல், அழிஞ்சும் போச்சு. ஸோ நம்ம கடைசி, அதான் மௌரியன் எம்பையர்ல ஒரு கடைசி ரூலர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிஹத்ரதா. பிரிஹத்ரதா முடிஞ்சிச்சு. கத்தம் கத்தம் கத்தம், பிரிஹத்ரதா கத்தம். ஸோ இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கத்தம் கத்தம் பிரிஹத்ரதா. இப்படி போய் கத்தம்ன்ற ஒரு வேர்டு வருதா, பிரிஹத்ரதா கத்தம் கத்தம், கடைசியா முடிஞ்சு போச்சு. ஓகேவா, புரிஞ்சா? நான் சொன்ன கான்செப்ட்ஸ் ஈஸியா இருந்துச்சா, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.